நடப்பு ஐபிஎல் தொடரில் சொந்த ஊர் சென்ற வெளிநாட்டு வீரர்களுக்கு பதிலாக புதிய வீரர்களை சேர்த்துக் கொள்ள பிசிசிஐ அனுமதி வழங்கியுள்ளது. போர் பதற்றம் காரணமாக தற்காலிகமாக ஐபிஎல் தொடர் ஒரு வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதனால் வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பலர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றனர். வரும் 17ஆம் தேதி முதல் ஐபிஎல் தொடர் மீண்டும் தொடங்குவதால் வெளிநாட்டு வீரர்களுக்கு பதிலாக மாற்று வீரர்களை சேர்த்துக் கொள்ள அனைத்து அணிகளின் நிர்வாகத்திற்கும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாற்று வீரர்கள் நடப்பு தொடரில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று சென்னை, மதுரை, வேலூர் உள்ளிட்ட 12 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக கரூரில் 104.9, வேலூரில் 104.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், திருத்தணி, திருச்சி, பரங்கிப்பேட்டை, மதுரை விமான நிலையத்திலும் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானது. மதுரை நகர்ப்பகுதி மற்றும் பாளையங்கோட்டையில் தலா 103 டிகிரி ஃபாரன்ஹீட் அளவில் வெப்பம் பதிவானது. தஞ்சை, சேலம், சென்னையிலும் வெயில் சதமடித்தது. சத்தீஸ்கர், தெலுங்கானா எல்லையில் உள்ள கரைக்குட்டலு மலைகளில் 21 நாட்களில் 31 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த ஆபரேஷன் இந்திய பாதுகாப்பு படைகளுக்கு கிடைத்த பெரும் வெற்றி என குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்திய நக்சலைட்டுகள் இல்லாத நாடாக மாறும் எனவும் கூறினார். விரைவில் தேர்தலை எதிர்கொள்ள உள்ள பீகாரில் கல்வியில் நீதி பற்றிய விவாதம் என்ற காங்கிரசின் பரப்புரையை ராகுல் காந்தி இன்று தொடங்கி வைக்கிறார். தர்பங்காவில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்ச்சியில் இதர பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மாணாக்கரோடும் சிறுபான்மையின மாணாக்கரோடும் ராகுல் காந்தி கலந்துரையாட உள்ளார். இதில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அம்மாணாக்கரோடு பூலே திரைப்படத்தையும் ராகுல் காந்தி காணவுள்ளார். தேசியவாத காங்கிரசின் இரு அணிகளும் இணைவது குறித்து சரத்பவாரே இறுதி முடிவு எடுப்பார் என அவரது தலைமையிலான அணியின் மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இரு அணிகளும் ஒன்றிணைய உள்ளதாக பேச்சுகள் அடிபட்டு வரும் நிலையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒன்றிணைவது தொடர்பாக சரத்பவார் அணியினரிடம் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என தேசியவாத காங்கிரஸ் தலைவர் அஜித் பவார் கூறியுள்ளார். சீனாவின் இணைய வணிக தளங்கள் ஐபோன் 16 மாடல்களுக்கு $351 அமெரிக்க வரை தள்ளுபடி வழங்கி வருகின்றன. இந்திய மதிப்பில் சுமார் 30,000 வரை தள்ளுபடி வழங்கப்படுகிறது. சீனாவில் வருடாந்திர 618 ஷாப்பிங் திருவிழாவை முன்னிட்டு ஐபோன் 16 விற்பனையை அதிகரிப்பதற்காக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விரைவில் விற்பனைக்கு வரவுள்ள நத்திங் 3 மொபைல் போனின் விலை குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. அந்த நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி கால் பெய் நத்திங் 3 விலை சுமார் 800 பவுண்டுகளாக இருக்கும் என கூறியுள்ளார். இது இந்திய மதிப்பில் $90,500 ஆகும். ஆனால் ஐரோப்பிய சந்தையை விட இந்தியாவில் மொபைல் போன்களின் விலை குறைவாக இருக்கும் என்பதால் நத்திங் 3 விலை 90,000 விட குறைவாக இருக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த மொபைல் போன் 3ஆம் காலாண்டில் வெளியாகும் என கால் பெய் கூறியிருப்பதால் ஜூலை மற்றும் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையே நத்திங் 3 வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒலிம்பிக் நாயகன் நீரஜ் சோப்ராவுக்கு இந்திய ராணுவத்தில் லெப்டினன்ட் கர்னல் என்ற கௌரவ பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான அறிவிப்பை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மத்திய அரசின் அரசு இதழில் வெளியிட்டது. நீரஜ் சோப்ராவுக்கான இந்த கௌரவ பதவி நியமனம் ஏப்ரல் 16ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2016இல் இந்திய ராணுவத்தில் நைப் சுபேதார் பதவியில் தொடங்கி கடந்த 9 ஆண்டுகளாக ராணுவத்தில் ஒரு அங்கமாக இருந்து வருகிறார் நீரஜ் சோப்ரா. இவர் டோக்கியோ ஒலிம்பிக்கில் ஈட்டி எறிதலில் தங்கப்பதக்கமும், கடந்த ஆண்டு நடந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் வெள்ளிப் பதக்கமும் வென்றது குறிப்பிடத்தக்கது. கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து மதவாதம் மற்றும் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்த பாஜக அமைச்சர் விஜய் ஷா மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. விஜய் ஷா பேச்சு குறித்து தானாக முன்வந்து விசாரித்த மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அவரது பேச்சை இழிவானது எனவும் ஆபத்தானது எனவும் கண்டித்தது. மேலும் அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க ஆணையிட்டது. அதன் அடிப்படையில் விஜய் ஷா மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர்.
துருக்கி மற்றும் அசர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கு செல்வதற்கு பதிவு செய்யும் இந்தியர்கள் எண்ணிக்கை 60% குறைந்துள்ளதாக பிரபல பயண சேவை இணையதளமான மேக் மை ட்ரிப் தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான சண்டையில் பாகிஸ்தானுக்கு ட்ரோன்கள் தந்து துருக்கி உதவியது, இதற்காக துருக்கியை புறக்கணிப்போம் என்ற ஹேஷ்டாக் சமூக தளங்களில் பரவி வருகிறது. இதன் ஒரு தாக்கமாக துருக்கி மற்றும் அசர்பைஜானுக்கு செல்ல முன்பதிவு செய்யும் இந்தியர்கள் எண்ணிக்கை கடந்த ஒரு வாரத்தில் 60% குறைந்துள்ளதாக மேக் மை ட்ரிப் தெரிவித்துள்ளது. துருக்கிக்கு செல்ல ஏற்கனவே செய்யப்பட்ட பதிவுகளை ரத்து செய்வது ஒரு வாரத்தில் 250% அதிகரித்துள்ளதாகவும் மேக் மை ட்ரிப் தெரிவித்துள்ளது. மக்களின் இந்த உணர்வை தாங்கள் மிகவும் மதிப்பதாகவும் அந்த தளம் கூறியுள்ளது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை குற்றச்செயலில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதலாக நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி நீதிமன்றம் உத்தரவிட்ட மொத்த நிவாரணத் தொகையாகிய 85 லட்சம் ரூபாய்க்கும் கூடுதலாக பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை உயர்த்தி வழங்கப்படும் என அவர் அறிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்கள் தைரியமாக முன்வந்து புகார் அளித்தது மட்டுமல்லாமல் நீதிமன்ற விசாரணைக்குழு ஒத்துழைப்பு அளித்ததன் அடிப்படையிலேயே இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைத்துள்ளதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். நியாயத்திற்காக துணிச்சலுடன் போராடிய பெண்களின் தைரியம் பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தின் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் நோக்கில் சென்னையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. அண்ணா சாலையில் சித்ரா திரையரங்கம் அருகே தொடங்கிய பேரணி தாளமுத்து நடராஜர் மாளிகை அருகே நிறைவடைந்தது. இதில் தமிழக பாஜக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி, மூத்த தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், ராஜா மற்றும் கட்சி தொண்டர்கள் என தன்னார்வலர்கள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். திருவாடானை அருகே நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த வானிலை காரணமாக கிளியூர் அருகே ஒரு பெரிய பனை மரம் வேரோடு சாய்ந்து நடுச்சாலையில் விழுந்தது. மின்கம்பத்தில் மரம் விழுந்ததால் 3 கம்பங்கள் முறிந்து சேதமடைந்தன. இதனால் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு இருள் சூழ்ந்தது. மின்வாரியத்தினர் மற்றும் கிராம மக்கள் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதிர்ஷ்டவசமாக மரம் விழும்போது அந்த வழியில் யாரும் செல்லாததால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது. கோவையில் நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த இளைஞர் தப்பிக்க முயன்றபோது போலீசார் தற்காப்புக்காக சுட்டனர். காலப்பட்டி பகுதியில் வாகன மோதலுக்கு பிறகு ஹரிஸ்ரீ என்பவர் வானில் துப்பாக்கியால் சுட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட அவரிடமிருந்து துப்பாக்கி பறிமுதல் செய்ய போலீசார் சென்றபோது சுட முயற்சி நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து போலீசார் அவரை காலில் சுட்டனர். ஹரிஸ்ரீ தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரிடமிருந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த நாட்டு துப்பாக்கி கைப்பற்றப்பட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பல நூறு ஆண்டுகள் பழமையான அம்மன் சிலையை விற்க முயன்ற 4 பேரை திருநெல்வேலி சிலை கடத்தல் தடுப்பு போலீசார் கைது செய்தனர். இதில் திமுகவைச் சேர்ந்த 3 பேரும் உள்ளதாக கூறப்படுகிறது. சிலையை அவர்கள் எங்கிருந்து பெற்றனர் என்பது குறித்தும் விசாரணை நடைபெற்று வருகிறது. மீட்கப்பட்ட சிலையின் காலம் மற்றும் மதிப்பு மதுரையில் ஆய்வு செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்படும் என கூறப்படுகிறது. இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தோ மியான்மர் எல்லையில் 10 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். சந்தேகிக்கப்படும் ஆயுதம் ஏந்திய பயங்கரவாதிகள் இந்திய எல்லையை நோக்கி நகர்ந்து வருவதாக கிடைத்த துல்லிய தகவலின் அடிப்படையில் மணிப்பூர் மாநிலம் நியூ சாம்தல் கிராமம் அருகே உள்ள பகுதியில் அசாம் ரைபிள்ஸ் படையினர் குவிந்தனர். தேடுதல் நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதற்கு பாதுகாப்பு படையினர் தக்க பதிலடி கொடுத்தனர். இந்த மோதலில் 10 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் அதிக அளவில் ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட 4 பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்துக்கான தேடுதல் குழு அறிவிப்பாணையில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. கவர்னர் வேந்தர் என்ற சொல் நீக்கப்பட்டு அதற்கு பதிலாக அரசு என்ற சொல் பயன்படுத்தப்பட இருக்கிறது. மேலும் நியமனதாரர் அல்லது ஒருங்கிணைப்பாளர் என்பது நியமனதாரர் அல்லது உறுப்பினர் என்று மாற்றப்பட்டுள்ளது. இந்த மாற்றங்கள் அண்ணா, அண்ணாமலை, காமராஜர் மற்றும் ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகங்களுக்கு பொதுவாகும். புதிய அரசு இதழ் வெளியிடப்பட்டுள்ளது.
ரயில்வே பட்ஜெட் பிங்க் புத்தகத்தை ஒழித்ததைப் போல ரயில்வே திட்டங்களின் நிதி ஒதுக்கீடு விவரங்களையும் மத்திய பாஜக அரசு ஒழித்துவிட்டதாக மதுரை எம்பி சு வெங்கடேசன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்துக்கான பட்ஜெட் நிதி ஒதுக்கீட்டில் இருந்த 4 திட்டங்களையும் மத்திய அரசு மீண்டும் சர்வே பட்டியலுக்கு மாற்றிவிட்டதாக தெரிவித்தார். அனைத்து மாநிலங்களுக்கும் திட்ட மதிப்பு, இதுவரை ஆன செலவு, ஆண்டு ஒதுக்கீடு என எந்த விவரங்களையும் கொடுக்காமல் புள்ளி விவரங்களை மத்திய அரசு மறைத்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பஜார் தெருவில் தெருநாய் கடித்ததில் 4 சிறுவர்கள் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். நத்தம் பஜார் தெருவில் அதிக அளவில் தெருநாய்கள் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் தெருநாய் சாலையில் சென்றவர்களை கடித்ததில் காயமடைந்த 4 சிறுவர்கள் உட்பட 7 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். தெருநாய்களின் எண்ணிக்கை அதிகரித்து அவை மக்களை தாக்குவது தொடர்வதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே தெருநாய்களை கட்டுப்படுத்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொள்ளாச்சி அருகே அரசு பேருந்தை மதுபோதையில் ஓட்டிச் சென்ற ஓட்டுநர் நடுவழியில் மயங்கியதால் பயணிகள் அவதியடையும் நிலை ஏற்பட்டது. பொள்ளாச்சியிலிருந்து சிவகாசிக்கு 40 பயணிகளுடன் அரசு பேருந்து புறப்பட்டது. சிறிது தூரத்திலேயே சாலையில் தாறுமாறாக பேருந்து சென்றதால் அதிர்ச்சியும் பீதியும் அடைந்த பயணிகள் ஓட்டுநர் அருள்மூர்த்தியிடம் கேட்டுள்ளனர். ஆனால் அவர் உளறியபடி அஜாக்கிரதையாக பேருந்தை இயக்கியுள்ளார். இதனை அடுத்து பயணிகள் அனைவரும் கூச்சலிட்டதால் ஓட்டுநர் நடுவழியிலேயே பேருந்தை நிறுத்தியதுடன் மது போதையில் மயங்கியபடி ஸ்டீரிங்கின் மேல் படுத்துள்ளார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் ஓட்டுநரை சோதனை செய்ததில் அவர் மதுபோதையில் இருந்தது உறுதி செய்யப்பட்டதால் காவல் நிலையம் அழைத்துச் செல்லப்பட்டார். நடுவழியில் தவித்த பயணிகள் மாற்றுப் பேருந்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட ஓட்டுநர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் பணியிலிருந்த நடத்துனரிடம் இதுபற்றி விசாரணை நடத்தப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. தவேக தலைவர் விஜய் உடனான சந்திப்புகளின் போது கூட்டணி தொடர்பாக எதுவும் பேசியது இல்லை என தேமுதிக இளைஞரணி செயலாளர் விஜய் பிரபாகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிகவை பலப்படுத்தி வருவதாகவும் தேர்தல் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் அறிவிப்பு வெளியாகும் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், விஜயுடன் கூட்டணி குறித்து எதுவும் பேசியது கிடையாது என்றும் தன்னை விஜயோடு ஒப்பிட வேண்டாம் எனவும் கூறினார். எங்களோட வேலைகள் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். எங்க தேமுதிக பலத்தை அடுத்த 1 வருஷம் நாங்கள் பலம் பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயம் கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் உங்க அறிவிப்பு வரும். அதான் சொல்றேன், உரிய நேரத்தில் கூட்டணியை பத்தி நாங்க சொல்லுவோம். எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்லுவோம். பேசியிருக்கேன், அவரும் எனிமி இல்லையே. கூட்டணி சம்பந்தமா பேசியிருக்கீங்களா? இல்லைங்க, நாங்க அவருக்கு முதல் குரு பூஜை அழைக்கும் போது விஜயனை நான் பார்த்துருக்கேன். ஒரே மாதிரி கோட் படத்துக்கு வரும்போது அவரை நான் பார்த்தேன். அதான் முதல் முறை அவரை நான் சந்திச்சது. இந்த மாதிரி ஒரு சாதாரண கருப்பான கூட்டணி விஷயங்கள்ல நாங்கள் எதுவும் பேசல. பெண் காவலர்களின் தைரியம் மற்றும் அர்ப்பணிப்பை கௌரவிக்கும் வகையில் நடத்தப்படும் 11வது தேசிய மாநாடு தொடங்கியது. சென்னையை அடுத்த ஊனமாஞ்சேரியில் உள்ள தமிழ்நாடு போலீஸ் அகாடமியில் நடைபெறும் இந்த 2 நாள் மாநாட்டை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தொடங்கி வைத்தார். இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அமைப்புகளிலிருந்தும் ஏராளமான பெண் காவல் அதிகாரிகளும் தமிழகத்திலிருந்து 140 மகளிர் காவல் அதிகாரிகளும் கலந்து கொண்டுள்ளனர். இதில் ஒவ்வொரு மாநில மற்றும் மத்திய அமைப்புகளைச் சேர்ந்த சிறந்த பெண் காவல் அதிகாரிகளுக்கு பல்வேறு சாதனைகளை புரிந்ததற்காக விருதுகள் வழங்கப்பட உள்ளன. வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் 32 விமான நிலையங்கள் மூடப்பட்டிருந்த நாட்களில் சுமார் 3 லட்சத்துக்கும் அதிகமான விமான டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டதாக விமான போக்குவரத்து துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை தொடர்ந்து வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் ஸ்ரீநகர், ஜம்மு, லே, அமிர்தசரஸ், ஜோத்பூர் உள்ளிட்ட 32 விமான நிலையங்கள் மூடப்பட்டன. இதனால் மே 7ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரையிலான 6 நாட்களில் சுமார் 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட விமான டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டது தெரியவந்தது. இந்த விமான நிலையங்களின் செயல்பாடுகள் நிறுத்தப்படுவதற்கு முன்பு தினமும் 50,000 முதல் 60,000 பயணிகளை கையாண்டு வந்தன. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு உள்நாட்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதோடு சர்வதேச விமானங்களுக்கு பாகிஸ்தான் வான்வெளி மூடப்பட்டதால் நிதி ரீதியாக இந்திய விமான நிறுவனங்கள் பாதிப்பை சந்தித்தன.
வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை கோயில் நடை திறக்கப்பட்டது. இதனையடுத்து அங்கு பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். 5 நாட்கள் பூஜைக்கு பிறகு மே 19ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நடை அடைக்கப்படும். பக்தர்கள் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என திருவிதாங்கூர் தேவசம் போர்டு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் கோன் ஐஸ்கிரீமில் பல்லிவால் கிடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து ஹவுமோர் நிறுவன ஐஸ்கிரீம் உற்பத்தி ஆலைக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த பேட்ச் ஐஸ்கிரீம்களை திரும்ப பெறவும் உணவு பாதுகாப்புத்துறை உத்தரவிட்டுள்ளது. அந்த ஆலையிலிருந்து மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வுக்கும் அனுப்பப்பட்டுள்ளன. இதனிடையே குறிப்பிட்ட ஐஸ்கிரீம் கடைக்கு உரிமம் இல்லாததால் அதற்கு உணவு பாதுகாப்புத்துறையினர் சீல் வைத்துள்ளனர். हमने किसी को किया और इसके चपली में हमने खाए और खुशियाँ बनी बैठे अगर तो छुआ तो वो चेक कर देंगे. காஃபி குடிப்பது புத்துணர்வையும் ஆற்றலையும் அளிப்பதாக பலர் நம்புகிறார்கள். ஆனால் தூக்கத்தையும் உணவு செரிமானத்தையும் பாதிக்கும். எனவே அளவுக்கு அதிகமாக காஃபி அருந்துவதால் காலை உறங்கி எழுந்தவுடன் சோர்வு, மந்தத்தன்மை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்கிறார்கள் நிபுணர்கள். காலை எழுந்தவுடன் ஒரு சிட்டிகை எலுமிச்சை சாறு கலந்த வெந்நீர் குடிப்பது, சூரிய வெளிச்சத்தில் 10 முதல் 15 நிமிடங்கள் நடைபயிற்சி மேற்கொள்வது, குளிர்ச்சியான நீரில் குளிப்பது போன்றவற்றை செய்வதால் புத்துணர்வு கிடைக்கும். சாலை ஓரங்களில் நடைபாதை அமைக்க வேண்டியது மத்திய மாநில அரசுகளின் கடமை என்றும் அது பொதுமக்களுக்கு அரசமைப்பு சாசனம் வழங்கியுள்ள உரிமை என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சாலைகளில் ஆக்கிரமிப்புகள் அதிகம் உள்ளதாகவும் நடைபாதை இல்லாததால் சாலைகளில் செல்ல வேண்டிய நிலை உள்ளது என்றும் கூறி தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் இவ்வாறு கூறியுள்ளது. சாலைகளில் நடைபாதை இல்லாததால் விபத்து அபாயங்கள் இருப்பதாக நீதிபதிகள் அமர்வு தெரிவித்துள்ளது. மேலும் நடைபாதைகள் ஆக்கிரமிப்புகள் இன்றி எளிதாக நடந்து செல்லும் வகையில் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் அமர்வு கூறியுள்ளது. பாதசாரிகளின் வசதிகளை உறுதி செய்வது தொடர்பான வழிகாட்டு விதிகளை 2 மாதங்களில் உருவாக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் கெடு விதித்தனர். மைக்ரோசாப்ட் நிறுவனத்தில் பணிபுரியும் 6,000 பேரை நீக்க அந்நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. இந்த எண்ணிக்கையானது உலகளவில் அந்நிறுவனத்தில் பணிபுரிவோரில் 3 விழுக்காடு ஆகும். 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு மைக்ரோசாப்ட் நிறுவனம் மேற்கொள்ளும் மிகப்பெரிய பணி நீக்க நடவடிக்கையாக இது அமைகிறது. சந்தையில் மிகச்சிறந்த இடத்தை தக்கவைத்துக் கொள்ள நிறுவனத்தில் மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது என அந்நிறுவனம் கூறியுள்ளது. செய்யறிவு மற்றும் கிளவுட் கம்ப்யூட்டிங்கிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. போரால் தீர்வு இல்லை என போப் 14ஆம் லியோ தெரிவித்துள்ளார். எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், போர் என்பது ஒருபோதும் தவிர்க்க முடியாதது அல்ல என்று கூறியுள்ளார். ஆயுதங்கள் அமைதியாக்கப்பட வேண்டும், ஏனெனில் அவை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு ஆகாது, ஆனால் துன்பங்களையும் அழிவையும் அதிகரிக்க மட்டுமே உதவுகின்றன என்றும் போப் 14ஆம் லியோ தெரிவித்துள்ளார். அமைதியை விதைக்கும் மக்கள்தான் வரலாற்றில் நிலைத்திருப்பார்கள் என்றும், மனிதர்கள் வெறுக்க வேண்டிய எதிரிகள் அல்ல, உரையாட வேண்டியவர்கள் என்றும் போப் அறிவுறுத்தியுள்ளார். பிரெஞ்சு ஊடகமான லே மொண்டே அமெரிக்க ஏஐ நிறுவனமான பெர்ப்ளெக்சிட்டியுடன் உள்ளடக்க ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது. இதன் மூலம் பெர்ப்ளெக்சிட்டி ஏஐ தேடுபொறிகளில் லே மொண்டேவின் செய்திகள் முன்னிறுத்தப்படுவதற்கு வழிவகை செய்யும். அதே வேளையில் லே மொண்டே ஏஐ பயன்படுத்தி செய்திகளை உருவாக்க உள்ளது. கனடாவில் தமிழின அழிப்பு நினைவகம் அமைக்கப்பட்டுள்ளதற்கு இலங்கை கண்டனம் தெரிவித்துள்ளது. இலங்கைக்கான கனடாவின் தூதர் எரிக் வால்ஸை அழைத்து இலங்கையில் வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜய் ஹெரத் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இலங்கையில் இன அழிப்பு நடைபெற்றது என கூறப்படுவது பொய்யானது என அந்நாட்டு அரசாங்கம் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. முன்னதாக கனடாவின் பிராம்ப்டனில் இலங்கை இறுதிப் போரில் உயிரிழந்தோரின் நினைவாக தமிழின அழிப்பு நினைவகம் திறக்கப்பட்டது. அமெரிக்க நீதிமன்றத்தில் மெட்டா நிறுவனத்திற்கு எதிரான நியாயமற்ற வணிக போட்டி வழக்கு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. சமூக வலைதளத்துறையில் சட்டவிரோதமான ஏகபோகத்தை நிறுவுவதற்காக வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமை மெட்டா நிறுவனம் வாங்கியுள்ளதாக அமெரிக்காவின் வர்த்தக ஆணையம் குற்றம் சாட்டியுள்ளது.
இந்த குற்றச்சாட்டு அமெரிக்க நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் வர்த்தக ஆணையம் தனது இறுதிக்கட்ட சாட்சிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளது. அதனைத் தொடர்ந்து மெட்டா நிறுவனம் தனது தரப்பு வாதங்களை முன்வைக்க உள்ளது. வழக்கின் தீர்ப்பு மெட்டா நிறுவனத்திற்கு பாதகமாக வந்தால் அந்த நிறுவனம் வாட்ஸ்அப் மற்றும் இன்ஸ்டாகிராமை விற்க வேண்டிய சூழல் கூட ஏற்படலாம். குடியரசுத் தலைவருடன் முப்படைகளின் தலைமை தளபதி மற்றும் முப்படைகளின் தளபதிகள் சந்தித்தனர். முப்படை தலைமை தளபதி ஜெனரல் அனில் சௌஹான், ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி, விமானப்படை தலைவர் ஏர் சீஃப் மார்ஷல் AP சிங், கடற்படை தலைவர் அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி உள்ளிட்டோர் குடியரசுத் தலைவரை சந்தித்தனர். பயங்கரவாத முகாம்கள் மீது நடத்திய துல்லிய தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டதாகவும், இது இந்திய பாதுகாப்பு படையினரின் வீரத்தையும் அர்ப்பணிப்பையும் வெளிக்காட்டுவதாக பாராட்டியதாகவும் குடியரசுத் தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட தானே காரணம் என ட்ரம்ப் கூறியுள்ள நிலையில் இதற்கு பிரதமர் மோடியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்று காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது. காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயராம் ரமேஷ் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை இட்டுள்ளார். அமெரிக்காவின் நெருக்கடிக்கு பயந்து தேச பாதுகாப்பில் பிரதமர் மோடி சமரசம் செய்து கொண்டாரா என ஜெயராம் ரமேஷ் கேள்வி எழுப்பியுள்ளார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இரு நாட்டு பிரதமர்களையும் ஒரே மாதிரி பார்க்கிறார் என்றும் இதை பிரதமர் அலுவலகம் ஏற்கிறதா என்றும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் பவன் கெரா வினவியுள்ளார். மனிதர்களின் சிந்தனை மற்றும் நினைவு திறனை பாதிக்கும் டிமென்ஷியா குறைபாடு வயது உள்ளிட்ட காரணங்களால் மட்டுமின்றி உடல் பருமன், மோசமான காற்றின் தரம், மாசு, மன அழுத்தம் உள்ளிட்டவற்றாலும் ஏற்படலாம் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த குறைபாட்டினை உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, நினைவு திறன் பயிற்சி உள்ளிட்டவற்றின் மூலம் வராமல் தடுக்கலாம் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர். நவீன தொழில்நுட்பங்களை உள்ளடக்கிய ஸ்மார்ட் காலணிகள் கால் பராமரிப்பில் புரட்சியை ஏற்படுத்தி வருகின்றன. சென்சார்கள் பொருத்தப்பட்ட இந்த காலணிகள் நம்முடைய பாத அழுத்தம், நடக்கும் விதம், தோல் வெப்பநிலை உள்ளிட்ட தகவல்களை பெற்று AI மூலம் அலசி மூட்டுவலி தொடங்கி நீரிழிவு நோயால் காலில் ஏற்படும் புண் வரையில் கால் தொடர்பான நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை முன்கூட்டியே தெரிவித்து எச்சரிக்கின்றன. வயதானவர்கள் மட்டுமல்ல, இளைஞர்கள் மத்தியிலும் இத்தகைய ஸ்மார்ட் காலணிகள் வரவேற்பை பெற்று வருகின்றன. தவறுதலாக தங்கள் நாட்டுக்குள் நுழைந்த இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரரை 3 வாரங்களுக்கு பிறகு பாகிஸ்தான் ஒப்படைத்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி பகல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடைபெற்ற நிலையில் இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்தது. 23ஆம் தேதி இந்திய எல்லையை தவறுதலாக தாண்டி பாகிஸ்தானுக்குள் நுழைந்த BSF வீரர் பூர்ணம் குமார் ஷா சிறைபிடிக்கப்பட்டார். தற்போது பதற்றம் தணிந்துள்ள நிலையில் இருதரப்பு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் அதிகாரிகள் உரிய விதிமுறைகளை அனுசரித்து பூர்ணம் குமார் ஷாவை இந்திய அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இதற்கு பதில் நடவடிக்கையாக தங்கள் பிடியில் வைத்திருந்த பாகிஸ்தான் வீரர் ஒருவரையும் இந்தியா விடுவித்தது. அட்டாரி வாகா எல்லையில் இரு வீரர்களும் பரஸ்பரம் அவரவர் நாட்டுக்குள் அனுப்பி வைக்கப்பட்டனர். 5 நாள் பயணமாக உதகை சென்றுள்ள முதல்வர் MK ஸ்டாலின் தனது மனைவியுடன் சென்று தொட்டபெட்டா காட்சி முனையை பார்வையிட்டார். அங்கிருந்து குன்னூர், உதகை, மைசூர் மற்றும் முக்குருத்தி போன்ற பகுதிகளை கண்டு ரசித்தார். முதலமைச்சர் வருகையால் தொட்டபெட்டா காட்சி முனைக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை. சென்னை ரயில் பாதை மேம்பாட்டு பணிகள் காரணமாக சென்ட்ரல் கும்மிடிப்பூண்டி தடத்தில் 19 மின்சார ரயில்களின் சேவை இன்றும் 17ஆம் தேதியிலும் ரத்து செய்யப்படுகின்றன. காலை 5:40, 10:15, நண்பகல் 12:10 மணிக்கு இயக்கப்படும் சென்ட்ரல் சூலூர்பேட்டை ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. கும்மிடிப்பூண்டிக்கு காலை 10:30, 11:35, மதியம் 1:40 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுகின்றன. இதேபோல சூலூர்பேட்டை, நெல்லூர், ஆவடி சென்ட்ரல் இடையே இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் ரத்து செய்யப்படுவதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என சென்னை ரயில்வே கோட்டம் தெரிவித்துள்ளது. அதன்படி மதியம் 1:18 மணிக்கு பொன்னேரி சென்ட்ரலுக்கு, மீஞ்சூர் சென்ட்ரலுக்கும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. மருத்துவ காப்பீட்டுடன் இணைந்த டெர்ம் டெபாசிட் திட்டத்தை பொதுத்துறையைச் சேர்ந்த யூனியன் வங்கி தொடங்கியுள்ளது.
யூனியன் வெல்னஸ் டெபாசிட் என பெயரிடப்பட்டுள்ள இந்த திட்டத்தில் 375 நாட்களுக்கு டேர்ம் டெபாசிட் செய்தால் 5 லட்சம் ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு பெற முடியும். இந்த திட்டத்தில் டெபாசிட் செய்வோருக்கு 6.75% வட்டி வழங்கப்படும் என்றும் 18 வயது முதல் 75 வயது வரை உள்ளவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் என்றும் யூனியன் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச டெபாசிட் தொகை 10 லட்சம் ரூபாய் என்றும் அதிகபட்சமாக 3 கோடி ரூபாய் வரை டெபாசிட் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுள்ள நிலையில் அடுத்து வேறு எந்த அரசு சார்ந்த பணிகளையும் ஏற்கப் போவது இல்லை என நீதிபதி சஞ்சய் கண்ணா கூறியுள்ளார். நீதிபதியாக இல்லாவிட்டாலும் சட்டத்துறை சார்ந்த பணிகளில் தொடர்ந்து ஈடுபட உள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய தலைமை நீதிபதி பதவியேற்பு விழாவிற்கு பிறகு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். இதற்கு முன்பு பணி ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிகள் சிலர் ஆளுநர், மாநிலங்களவை எம்பி உள்ளிட்ட பதவிகளை வகித்திருந்தனர். இது சில விமர்சனங்களுக்கும் ஆளாகியிருந்தது. கனடா அமைச்சரவையில் தமிழர்கள் 2 தேர்வாகியுள்ளனர். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் லேபர் கட்சி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ள நிலையில் வெளியுறவுத்துறை அமைச்சராக தமிழரான அனிதா ஆனந்தை பிரதமர் மார்க் கார்னே நியமித்துள்ளார். இதேபோல இலங்கை தமிழரான கேரி ஆனந்த சங்கரி மக்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சராக பதவியேற்றுள்ளார். இலங்கையின் நானுவோயா பகுதியில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கொழும்புவிலிருந்து வெளிமடை நோக்கி லாரி பயணித்தபோது ஏற்பட்ட விபத்தில் டீசல் மற்றும் பெட்ரோல் சாலையில் வீணாக வெளியேறியது. தகவலறிந்து சென்ற பொதுமக்கள் லாரி டேங்கரில் மீதமிருந்த எரிபொருளை கேன்களில் நிரப்பிச் சென்றனர். வாகனங்களில் வந்தவர்கள் சட்டென கையில் வாட்டர் பாட்டிலுடன் விரைந்து எரிபொருளை பிடிக்க வரிசையில் காத்து கிடந்தனர். இலங்கையில் ரசிகர் ஒருவர் தன்னை பாடகர் உதித் நாராயணன் என்று நினைத்து பேசியது குறித்து இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்துள்ளார். இலங்கை தலைநகர் கொழும்புவில் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒருவர் திடீரென தன்னிடம் வந்து, உதித் நாராயணன் சார், நீங்கள் பாடிய பாடல்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும் என்று கூறி தன்னுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டதாக சந்தோஷ் நாராயணன் கூறியுள்ளார். தான் ஒரு பாடகராக அங்கீகரிக்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் சந்தோஷ் நாராயணன் வேடிக்கையாக குறிப்பிட்டிருக்கிறார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடனான பேச்சுவார்த்தையில் ரஷ்ய அதிபர் புதின் பங்கேற்கப் போவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லில் நிபந்தனைகளின்றி நேரடி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் இச்சந்திப்பில் போருக்கான முடிவு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி துருக்கிக்கு சென்றிருக்கும் நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் பங்கேற்கப் போவதில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடகொரிய ராணுவத்தின் சிறப்பு பயிற்சிகளை அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டார். அப்போது ராணுவ டேங்கர்களின் செயல்திறன்களை அதிகாரிகளிடம் கிம் ஜாங் உன் கேட்டறிந்தார். போருக்கு தயாரான மனநிலையில் இருப்பது ராணுவத்தினரின் மிக முக்கிய பணி எனவும் கிம் ஜாங் உன் அறிவுறுத்தினார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவரது பாதுகாப்பு படைப்பிரிவில் மேலும் 2 குண்டு துளைக்காத கார்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெய்சங்கருக்கு ஏற்கனவே இசட் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டு 33 சிஆர்பிஎஃப் காவலர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட 4 வீரர்களின் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கான பயணம் அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஜூன் 8ஆம் தேதி மாலை 6:41 மணிக்கு புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வினாடிக்கு 1000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 5000 கன அடியாக உயர்ந்துள்ளது. கோடை காலத்தில் நீர்வரத்து அதிகரித்திருப்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. தமிழகத்தில் 2 நாட்களுக்கு பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அதன்படி கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. இதேபோல் மே 16ஆம் தேதி 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கள்ளக்குறிச்சி அருகே வண்ணஞ்சூரி உள்ள
கூத்தாண்டவர் கோயில் சித்திரை தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. கொடியேற்றத்துடன் தொடங்கிய விழாவில் திருநங்கைகள் தாலி கட்டிக் கொண்டனர். இதையடுத்து அரவான் சிரசுடன் அலங்கரிக்கப்பட்ட தேரை திருநங்கைகள் மற்றும் பொதுமக்கள் வடம்பிடித்து இழுத்தனர். தேரின் மேலிருந்து பூசாரிகள் வீசிய உணவை துணிகளை கொண்டு பக்தர்கள் பிடித்தனர். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழ்நாட்டின் இடத்தை பிடிக்க வேண்டும் என்றால் இன்னும் 10 ஆண்டுகள் தேவைப்படும் என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்று போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு உதயநிதி கேடயம் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான வழிகாட்டி திட்டமான கல்லூரி கனவு 2025 திட்டத்தையும் அவர் தொடங்கி வைத்தார். டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பான வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக்கூடிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகள், அமலாக்கத்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் சிபிஐ உள்ளிட்டோருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்குகளை சிபிஐக்கு மாற்றக்கோரி வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். கடலூர் சிப்காட் பகுதியில் உள்ள சாய தொழிற்சாலையில் பாய்லர் வெடித்த ரசாயன கழிவுநீர் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. 18க்கும் மேற்பட்ட மக்கள் கண் எரிச்சல் மற்றும் மூச்சுத் திணறலால் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாய்லரில் சேமித்திருந்த சாய கழிவுகள் வெடித்ததால் குடிக்காடு பகுதிக்குள் புகுந்தன. தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து பாதிப்படைந்தவர்களை மீட்டனர். வடகாடு கிராமத்தில் பிரச்சனையை தூண்டும் வண்ணம் செயல்படக்கூடாது என்று புதுக்கோட்டை கோட்டாட்சியர் தலைமையில் நடைபெற்ற சமாதான கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் நிலத்தகராறு தொடர்பாக இருதரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு பதற்றமான சூழல் நிலவி வந்தது. இந்த நிலையில் இருதரப்பினருடன் புதுக்கோட்டை கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமாதான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. சீனாவின் குளோபல் டைம்ஸ் மற்றும் சின்ஹூவா செய்தி நிறுவனங்களின் எக்ஸ் தள பக்கங்கள் அரசால் முடக்கப்பட்டுள்ளன. அருணாச்சல பிரதேசத்தின் சில ஊர்களின் பெயர்களை தங்கள் நாட்டு மொழியில் சீனா குறிப்பிட்ட நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எனினும் மத்திய அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிக்கை எதுவும் வெளியிடப்படவில்லை. அமெரிக்காவின் நிதியுதவி நிறுத்தப்பட்டதால் தென்னாப்பிரிக்காவில் HIV பரிசோதனைகள் பாதியாக குறைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக அளவில் HIV நோய் பாதிப்பில் தென்னாப்பிரிக்கா முதன்மையாக உள்ளது. இந்நிலையில் HIV ஒழிப்புக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியை ட்ரம்ப் ரத்து செய்ததால் அங்கு பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் குறைந்திருப்பதாக தென்னாப்பிரிக்க மருத்துவர்கள் வேதனை தெரிவித்தனர். அமெரிக்காவின் மேரிலாந்து மாகாணத்தில் தொடர் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. வெஸ்டர்ன் போர்ட் நகரில் சாலைகளில் ஆற்றை போல் வெள்ளம் ஆர்ப்பரித்து ஓடும் காட்சிகள் மழையின் தீவிரத்தை உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளது. குடியிருப்பு பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு மழைநீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் சந்தானத்திடம் 100 கோடி ரூபாய் கேட்டு ஆந்திராவைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்தில் இடம்பெற்றுள்ள கிசா 47 பாடல் மத நம்பிக்கையை புண்படுத்துவதாக குற்றஞ்சாட்டி பாஜக பிரமுகர் பானு பிரகாஷ் என்பவர் சந்தானத்திடம் 100 கோடி ரூபாய் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். 7G ரெயின்போ காலனி 2ஆம் பாகத்தின் அப்டேட்டை இயக்குநர் செல்வராகவன் வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்கும் அவர் யுவன் இசையில் பாடகி ஸ்ரீநிதி ஸ்ரீபிரகாஷ் ஒரு பாடல் பாடியிருப்பதாக பதிவிட்டிருக்கிறார். இந்நிலையில் படத்தை தீபாவளி அல்லது கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு திரைக்கு கொண்டுவர படக்குழு திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. டீப் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்வது 2 மடங்கு உயர்ந்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 4 மாதங்களில் மட்டும் இந்தியாவின் டீப் டெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் $324 மில்லியன் முதலீட்டை பெற்றுள்ளன. சென்ற ஆண்டின் இதே காலகட்டத்தில் இந்த நிறுவனங்கள் $156 மில்லியன் மட்டுமே முதலீட்டை பெற்றன.